ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண எஃபெக்டிவாக இருக்கும், எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஆளி விதைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் 100 கிராம்ஸ் வந்து 15 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைன்லலாம் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம பல்கான அமௌண்ட்டு தான் வாங்கணும், 100 கிராம்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ பெட்டர் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிட்டாலே நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஆளி விதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ வந்து இது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. ப்ளஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர், ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அடிகனமான பேனையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்போ வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக 1 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு உங்களுக்கு ஜெல் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் 10 டேஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக நான் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ரேஷியோ வந்து 1:1 ரேஷியோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து நல்லா நுரைச்சி மேலே வரைக்கும் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து எவ்வளோ சுண்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜெல் ரேஞ்சுக்கு வந்து வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்குதுங்க. இருந்தாலும் அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக வீட்டிலே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நேச்சுரலாக பண்ணுறங்காட்டி நம்மளோட அதோட எஃபெக்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முழுமையாக கிடைக்கும். ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லெல்லாம் வந்துட்டு வீட்டிலே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நுரைச்சி வந்துருச்சு. ஜெல்லும் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம 2 மினிட்ஸில் ரெஸ்ட்டில் வைப்போம். அப்போது நல்லா சாலிட் ஆகும். ரொம்ப சாலிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. கொஞ்சமாக சூடு ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளோவியாக இருக்கும் ஜெல்லு. ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ ஸ்மெல் இரிட்டேஷன் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நம்ம இந்த ஜெல்லை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜெல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா நம்ம ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா கீழே இறங்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே தான் தூக்கி போடுவோம் இல்லையா? அப்படி தூக்கி போடாமல் நான் அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளாக்ஸ் சீட்டும் ஜெல்லும் ஒன்றாவே வச்சுக்க போகிறேன். இதை வந்து ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதை வெளியே போடாமல் அது உள்ளே இருந்தோம்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு எசன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக நான் உள்ளே வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வடிகட்டிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜெல்லை வந்துட்டு ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ இல்லை வந்து ஒரு பாட்டில் ஜார்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜெல்லை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒரு 1/2 hour வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அந்த சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமேல் நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம காட்டன் பேடில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் பேட்லேயோ டிப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி கை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜெல் வந்து கண்டாமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பெட்டர் வந்து நீங்கள் கை வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜெல்லை வந்துட்டு போத் மார்னிங் அண்ட் நைட் க்ரீம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் மார்னிங்லாம் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் போகும்போது வரப்போ ரொம்ப வந்து ஒரு கிளம்ஸி ஃபீலிங் இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காட்டனில் எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்கும். ஆக்னி ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம ஃபேஸில் நேச்சுரலாக செக்ரியேட் ஆகக்கூடிய சீபம் லெவலில் வந்துட்டு இந்த ஜெல் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஆக்னி
ப்ராப்ளம், பிம்பிள் ப்ராப்ளம்லாம் வராது. ஃபேஸ் ரொம்ப கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நேச்சுரல் தான். ஸோ உங்களை வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். இதை ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக, மாய்ஸ்சரைஸாக, ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால் பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது. ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.